நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஒரு வாரத்தை கூட தேவன் காண நமக்கு உதவி செய்திருக்கிறார் இல்லையா? இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் 84 அதிகாரம் 1வது வார்த்தை, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவோ இன்பமானவைகள் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனை பார்த்து சொல்லுகிறான். இன்னைக்கு இன்பம் கொடுக்கக்கூடிய இடம் நிறைய இருக்குல்ல. பாத்தீங்கன்னா இன்பம் எங்க போனாலும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்தை கவர்மெண்ட் எடுத்து வச்சிருக்கிறான். பிரைவேட்ல உள்ளவங்களும் நிறைய இன்பமான ஸ்தலங்களை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. பாண்டிச்சேரியில சந்தோஷமா இருக்கணும், இன்பமா இருக்கணுங்கிறதுக்கு அநேக இடங்களை கவர்மெண்டே அப்ரூவ் பண்ணியிருக்கிறான். பாருங்க, நல்லா கவனிக்கணும். அந்த இன்பம் சில பேர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட்டாஞ்சோறு செய்யலாம், கறி எடுத்து மீன் பொரிச்சு அது பண்ணி இது பண்ணி இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு இன்பமா இருக்கலாம் அப்படின்னு இன்பத்துக்கு ஒரு வழியை தேடுவாங்க. சில பேர் கொண்டாட்டம், நல்லா டான்ஸ் ஆடி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, வெளியே சுத்தி பார்க்க போலாம், அன்னைக்கு ஒரு நாள் லீவு, வாங்க வெளியே போய் சுத்தி பார்த்து இன்பமா இருக்கலாம், சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்பத்தை தரும் தான், ஆனா அது நிரந்தரமான இன்பத்தை தராது. நீங்க செய்யக்கூடிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர, நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அது ஒரு பெரிய துக்கத்தையும் மனஸ்தாபத்தையும் மன வேதனையும் தான் கொடுக்கும். ஆனா நான் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை ஒரு நிரந்தரமான இன்பத்தை தரக்கூடிய ஸ்தலம் தான் தேவனுடைய வாசஸ்தலம். அப்படி என்றால் என்ன? தேவனுடைய சபை. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிப்பதற்கு விட்டுட்டு நீங்க கண்ட இடத்தையும் சுத்துறதுக்கும் கண்ட இடத்துல போய் சந்தோஷமா இருக்கணும் விரும்புவீங்கன்னா அது நிரந்தரமான இன்பத்தை தராது. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமா? இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்க கூட இருந்து அற்புதங்களை செய்யணுமா, ஜெயத்தை தரணுமா? அப்பொழுது அப்படி என்றால் நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய வாசஸ்தலத்தை தேடி போங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அங்க போறேன் இங்க போறேன்னு பிளான் பண்ணாதீங்க. முதல்ல கர்த்தருடைய ஆராதனைக்கு போங்க. இல்ல ஆராதனைக்கு 2வது ஆராதனைக்கு போய்க்கலாம், 3வது ஆராதனைக்கு போயிடலாம், அட போனா போகட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்பீர்களே, ஆனால் ஆசீர்வாதம் தங்காது. வேதம் சங்கீதக்காரன் தாவீது தெளிவா சொல்றாரு, உங்களுடைய வாசஸ்தலம் தான் எனக்கு ரொம்ப இன்பம். உங்க பிள்ளைகளுக்கு இன்பம் தரக்கூடிய ஒரு இடம் இருக்குமே, ஆனால் அது கர்த்தருடைய வாசஸ்தலமாக இருக்க வேண்டும். உங்க குடும்பத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இடமாக இருக்குமே, ஆனால் அது தேவனுடைய ஆலயமாக இருக்க வேணும். அங்க போறேன் இங்க போறேன், அங்க சுத்துறது இங்க சுத்துறது, ஒரு வாரம் ஒரு சர்ச்சுக்கு, இன்னொரு வாரம் இன்னொரு சர்ச்சுக்கு, இன்னொரு வாரம் இன்னொரு சர்ச்சுக்கு, தடிக்கு விழுந்த சபை அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர், அப்படி போகாதீங்க. உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு வாசஸ்தலத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு குடும்பத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு சபையை வைத்திருக்கிறார். அதுதான் நிரந்தரமான ஒண்ணு. ஒவ்வொரு மெய்ப்பண்டையும் ஒரு ஆடு, ஒரு நாள் ஒரு ஆடு, ஒரு மெய்ப்பண்டையும் இன்னொரு நாள் இன்னொரு மெய்ப்பண்டையும் போய் தண்ணி குடிச்சிட்டு இறைய வாங்கிட்டு இருந்தா அந்த மெய்ப்பன் அந்த ஆடை நல்லா கவனிப்பானா? இல்ல. நீங்க தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய சபைக்கு தேவனை தேடி நீங்க போவீங்கன்னா, ஒரு சபைக்குள்ள நீங்க அடங்கி இருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களை இன்பமான ஒரு வாழ்க்கையினால ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க தானே, உங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷம் இல்லை தானே, அந்த இன்பத்தை தேவனாலே தர முடியும். அதுதான் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை தேடி வரும்போது, அவருடைய வாசஸ்தலத்தை நீங்க தேடி வரும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒன்றை, கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு தேவனுடைய ஆலயத்தை தேடி போகிறதுக்கு ஒரு நாள் சோர்வு அடையாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், சோம்பேறியா இருக்காதீங்க. ஆராதனை 8:30 மணிக்குன்னா 8:30 மணிக்கு முன்னாடி ஆலயத்தில இருந்து நல்லா செபிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். 8:30 மணிக்கு ஆராதனைக்கு அப்படியே 9 மணிக்கு 9:30க்கு, சில பேர் 10 மணிக்கு கூட வருவாங்க. தவறு. ஆபீஸுக்கு லேட்டா போறீங்களா? இல்லையே, பஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா லாஸ் ஆஃப் பேல போயிடும். டைமுக்கு லேட் பண்ணி காசு பிடிச்சிருவான். ஸ்கூலுக்கு லேட்டா போறீங்களா? ஐயோ வெளியே நிப்பாட்டிடுவாங்க. நாங்க வெளியே நிப்பாட்டலங்கிறதுனால நீங்க ஆலயத்துக்கு லேட்டா வரீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமா, திடீர்னு பாருங்க, ஆபீஸ்க்கு லேட்டா போறது இல்ல, ஸ்கூலுக்கு லேட்டா போறது இல்ல, காலேஜுக்கு லேட்டா போறது இல்ல. ஒரு கூலி வேலை பார்த்தா கூட நம்ம லேட்டா போறதுக்கு யோசிக்கிறோம். போனா திட்டுவாங்க, மூஞ்ச காட்டுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ சபைக்கு ஆண்டுடைய வாசஸ்தலத்துக்கு வருவதற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதை சரி செய்து கொள்ளுங்கள். என்னை யாராவது கேள்வி கேட்டாதான் நான் சரியா வருவேன்.
என்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நான் எப்பவும் போனா என்ன, அப்படி இல்லை. கர்த்தர் உங்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். 8:30 மணிக்கு நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது கர்த்தர் வாசல்ல நின்னு உங்களை வரவேற்கிறாரு. ஒருவேளை சபையில வரவேற்கிறதுக்கு உங்களை யாரு இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களை வரவேற்கிறதுக்கு கர்த்தர் அவருடைய வாசஸ்தலத்தின் வாசல்ல நிக்கிறாரு. நீங்க எப்போ வருவீங்க? மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாரம் முழுவதும் உங்கள் இருதயம் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரம்பி ஒழிவதாக. God bless you.